புதிய கோணத்துல தினமணியில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த நடுப்பக்க கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இபிஎஸ்சியினுடைய வியூகம் பாமகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதா, அது பற்றி தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபலின் ஜான் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் வந்திருக்கிறார். வணக்கம் சுகுணா திவாகர். ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரை அப்படின்னு சொல்லலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து ரொம்ப நுணுக்கமா பேசப்பட்டிருக்கு. சாதிய கணக்குகள் அப்படி சொல்லலாமா, இல்லை சோசியல் இன்ஜினியரிங்னு பேசிக்கலாமா அப்படின்லாம் தெரியல. அந்த கட்டுரையில் சொல்வதே வட தமிழகம் பொதுவாக மற்ற பகுதிகளை விட, மண்டலங்களை விட வித்தியாசப்படும். அதுக்குள்ள ஒரு சாதி அரசியல் நுணுக்கமா இருக்கு அப்படின்னு தான் இந்த கட்டுரை தொடங்குது. அந்த பார்வையை எப்படி எடுக்கிறீங்க? எனக்கு இந்த கட்டுரையில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, இந்த கட்டுரையை எழுதியவருக்கு சமூக நீதி பற்றிய பார்வையே இல்லை அப்படின்னு தான் தோன்றுகிறது. ஏன்னா கட்டுரை முழுக்கவே பிற்பட்டோர் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கார். பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், இந்த வார்த்தை தான் சமூக நீதியினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். தானாகவே அவர்கள் பிற்பட்டோர் அல்ல, தானாகவே தாழ்ந்தவர்கள் கிடையாது. சாதிய சமூகத்தினால் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், சாதிய சமூகத்தினால் தாழ்த்தப்பட்டவர்கள். அந்த சமூகம் இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அந்த பார்வை கூட இல்லாம அந்த கட்டுரை முழுக்க அந்த வார்த்தை இல்ல, கட்டுரையாளருக்கு சிக்கல் இருக்கு அப்படின்றீங்க. இல்ல, அதை பத்திய புரிதலே இல்ல அவருக்கு. ஏன் பிற்படுத்தப்பட்ட பிசி எஸ்சி அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையே தெரியல. இப்ப நீங்க பிசி அப்படின்னா பேக்வேர்டு கேஸ்ட், எஸ்சினா ஷெட்யூல்டு கேஸ்ட், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். இப்ப தாழ்த்தப்பட்டோருங்கிற வார்த்தையை கூட அந்த அந்த பிரிவை சேர்ந்த சிலர் மறுக்கிறார்கள். பட்டியலினம் என்று தான் சொல்ல வேண்டும் என்கிறார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாகவே ஆதிதிராவிடங்கிற ஒரு வார்த்தையோ, தாழ்த்தப்பட்டவங்கிற வார்த்தையோ, பிற்படுத்தப்பட்டவங்கிற வார்த்தையோ தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவங்க இயல்பிலேயே பின்தங்கியவர்களாகவோ, இயல்பிலேயே தாழ்ந்தவர்களாகவோ இல்லை. அவர்களுக்கு மேலே ஆதிக்கத்தில் இருப்பவர்களாலே பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீண்ட காலமாகவே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அந்த புரிதல் கூட அவருக்கு இல்லை. சரி, நீங்க சொல்வது அந்த அந்த வார்த்தைகள்ல இருக்கிற சிக்கல் கட்டுரையாளர் மிக கவனமாக இருக்க வேண்டியது. ஆனா கட்டுரை அதை தாண்டி பல நுணுக்கங்களை பேசியிருக்கு. நம்ம அதை தவிர்த்து விட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, பூத் வாரியா எப்படி வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த எண்கள் அடிப்படையில் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். அது பத்தி பேசுகிற போது வட தமிழகம் அப்படின்றதற்குள்ள சாதிய அடுக்குகள், சாதிய கணக்குகள் இருக்கு அப்படின்றதான் அந்த கட்டுரை முன்வைக்கக்கூடிய சாரம். அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே இந்திய சமூகமே ஒரு சாதிய சமூகம் அப்படிங்கிறனால எல்லாவற்றிலுமே சாதியத்தினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. தேர்தலிலும் அதற்கான பிரதிபலிப்பு இருக்கிறது. அதனாலதான் அம்பேத்கர் காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கான தனி வாக்காளர் தொகுதி, இரட்டை வாக்குரிமை இதெல்லாம் கேட்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டங்கிறது உண்டு. இன்னைக்குமே அது உண்டு. ஆனால் 100% சாதியை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் தேர்தல் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேர்தலில் வாக்களிக்கிற பொழுது சாதி ஒரு ஃபேக்டராக இருக்கிறது, காரணி மட்டும்தான். ஆனா வாக்களிக்கிற எல்லாருமே எங்க ஜாதிக்காரங்க அப்படின்னு பார்த்து வாக்களிப்பதும் கிடையாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். வட தமிழகத்தை பொறுத்தவரை சாதிய முரண்பாடுகள் கூர்மையாக இருக்கிறது. குறிப்பாக தலித்துகள், தலித் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு முரண்பாடுங்கிறது கூர்மையாக இருக்கிறது. அதுல 3 முரண்பாடை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கட்டுரையும் நுணுக்கமா புரிய முடியும்னு நினைக்கிறேன் சுகுணாதேவர். தலித் அல்லாத பிற இடைநிலை ஜாதின்னு புரிந்து கொள்வதை விட, தலித், பெரும்பான்மையா இருக்கிற வணிக சமூகம், வன்னியர்கள் சமூகம், வன்னியர் அல்லாத பிற இடைநிலை ஜாதி, இப்படி 3ஆ புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த விஷயத்துக்குள்ளே வர முடியும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கா? ஆமா. ஆனா இதுலயுமே இந்த கட்டளை இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் என்ன சொன்னா, வன்னியர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்ததுனால அதற்கு எதிரான, அதாவது வன்னியர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்தனால அதிமுகவுக்கு வன்னியர்களுடைய ஆதரவு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். ரெண்டாவது என்ன சொல்கிறார்னா, வன்னியர்களுக்கு எதிரான பிற்பட்டோர் மற்றும் அவருடைய இதுல சொன்ன பிற்பட்டோர் மற்றும் தலித்துடைய வாக்குகள் திமுகவுக்கு போகின்றன அப்படின்னு சொல்றார். இதுல அடிப்படையிலே இந்த புரிதல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, வன்னியர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்கறது மூலம் தலித்துகளுக்கோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ எந்த பாதிப்புமே கிடையாது. எம்பிசிக்குள்ளதான் அவங்க உள்ளீடு ஒதுக்கீடே கொடுக்குறாங்க. எம்பிசியில உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்கிற பொழுது அந்த எம்பிசியில தான் குறிப்பா முக்குளத்தோட இதுல கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இது ஓபன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்களாம் தொடர்ச்சியாக முன்வைத்தார்கள். அப்ப வன்னியர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்கிற பொழுது அந்த எம்பிசியினுடைய முக்குளத்தோட இருக்கட்டும், அல்லது மிக எளிய ஜாதிகள் இருக்கிறார்கள், மிக பின்தங்கிய விளிம்புநிலை ஜாதிகளாக இருக்கக்கூடிய இந்த இவங்க முடிதிருத்தவர்கள், மருத்துவர்களாக இருக்கட்டும், அல்லது சலவை தொழிலாளர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குமே தவிர அவங்கள்ட்ட தான் ஒரு எதிர்ப்பு மனோபாவம் உருவாகுமே தவிர தலித்துகளுக்கோ அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களோ எந்த விதமான எதிர்ப்பு எண்ணமே உருவாகுறதுக்கு கோட்பாட்டு ரீதியா பேசுறீங்க. அவர் ஓட்டிங் பேட்டர்ன் அதுலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, விசிக திமுக கூட்டணியில் இருப்பதினால் தலித் வாக்குகளில் பெரும்பாலானது திமுக கூட்டணிக்கு போயிடுது அப்படின்றார். அவர் சொல்ற முக்கியமான அப்சர்வேஷன் நமக்கு கிடைக்கிறது. 10.5 கொடுத்ததன் காரணமாக
அதிமுகவுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அவர் தொகுதியாவே சொல்றார். பாத்தீங்கன்னா நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரம், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை இந்த மக்களவை தொகுதிகளில் அதிமுக பாமக பெற்ற வாக்குகளை பார்த்தாலே இதுல அதிமுக பெனிஃபிட் அடைஞ்சிருப்பது தெரியும்னு சொல்றாரு. இல்ல அது மட்டும் சொல்லல, நான் எனக்கு அதுலயுமே சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா இவர் சொல்லக்கூடிய தொகுதிகளில் வன்னியர்கள் மட்டுமே இல்லை, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த சாதியுமே அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். சேலம், கிருஷ்ணகிரி மாதிரியான பகுதிகளிலும் அதிகமாக இருக்கிறார்கள். அது அந்த பகுதிகளில் அதிமுக வலுவானதாகவும் இருக்கிறது. ஏன்னா ஜெயலலிதா காலகட்டம் வரைக்குமே அதிமுக என்பது ஒரு முக்குளத்தோர் கட்சியாக அறியப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்திற்கு பிறகு அது ஒரு கவுண்டர் கட்சியாக, குங்குவேலாவுடைய கட்சியாக மாற்றப்பட்டு வித்தியாசம். ஜெயலலிதா அவர்கள் தான் அதிகமான வன்னியர் வேட்பாளர்களை களம் இறக்கி வட தமிழகத்தில் அதிமுகவை ஸ்ட்ராங் பண்றாங்க. அது ஒரு நுட்பமான இடம் தமிழக அரசியல். அது உங்களுக்கு நன்கு தெரியும். ஆமா, கண்டிப்பா. ஆனா என்னன்னா அதிமுகவில் இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோதல்கள், இப்போ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் அல்லது சசிகலா, டிவி தினகரன், இவர்களெல்லாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் முக்குளத்தோருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அதிமுக இது எடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அப்ப குறிப்பா இந்த பகுதியில் வன்னியுடைய வாக்குகள் அதிமுக வந்திருந்திருக்கலாம், நான் அதை மறுக்கவில்லை. அதே நேரத்தில் அது மட்டுமே அதிமுகவுக்கான தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்காது. நான் அதை விட மிக முக்கியமா இதனுடைய இன்னொரு பக்கமாக அவர் என்ன சொல்லுகிறார்னா, வன்னியர்களுக்கு உள்ளிடுவது, அதே அந்த கட்டளை இருக்கு, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தனால பிற்பட்டோர் மற்றும் தலித்துடைய வாக்குகள் திமுக பக்கம் போகும் அப்படிங்கிறார். அங்கதான் நான் கொஸ்டின் பண்றேன். இல்ல அது மட்டும் அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, அடையாள அரசியல்ன்ற இடத்துக்கு நகர்றார். பாமக வன்னியர் வேட்பாளரை நிறுத்துகிற போது இதர பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சமூக வாக்குகள் அதற்கு எதிராக திரும்புகிறது. இந்த அடையாள அரசியல் அச்சம் அப்படின்ற ஒன்றை குறிப்பிடுறார். 10.5 சொல்லிட்டு அவர் கடந்து போயிடுறாருன்னு சொல்ல வர. அதுதான் அந்த 10.5 அவர் சொல்லக்கூடிய தவறான ஒரு பார்வை. அது அடிப்படையில் ரொம்ப தப்பான ஒரு அபத்தமான ஒரு பார்வை. அடையாள அரசியல் அடிப்படையில் வாக்களிப்பது அப்படிங்கிற அடையாள அரசியலுக்கு எதிரான ஒரு மனோபாவங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது பெரும்பாலும் சிறுபான்மை ஜாதியை சேர்ந்த முதல்வர்கள் தான் அதிகம் வந்திருக்கிறார்கள். என்ன காரணம்னா, இது மிகப்பெரிய முற்போக்கு மனநிலைன்னு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. எல்லா பெரும்பான்மை சாதிகளுமே இன்னொரு பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்லது ரஜினிகாந்தோ வருகிற பொழுது தங்களுடைய எந்த சாதி அடையாளமும் அவங்ககிட்ட இல்லைங்கிறப்ப சரி இவங்களுக்கு ஓட்டு போட்டலாம் அல்லது இவங்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பகுதியில் பெரும்பான்மை சமூகம் ஒரு இடைநிலை ஜாதி இருந்தா இன்னபிற மற்ற இடைநிலை சமூகம் ஒரு அச்சத்தோட அந்த கட்சியை பாக்குறாங்க, நம்மளை நசுக்கிடுவாங்களோ. அப்ப ஒரு பெரும்பான்மை அல்லாத ஒரு தலைவர் வருகிற போது இவர் நமக்கு சாதகமா இருப்பார், நடுநிலையா இருப்பார்ன்ற எண்ணம். அதை தானே சொல்ல வரீங்க? நிச்சயமா. இப்ப நீங்க பாமகவே எடுத்துக்கொண்டீங்கன்னா, பாமக வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க ஓரளவுக்கு ஓட்டை கன்சாலிடேட் பண்ண முடிகிறது. மற்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வன்னியர் அல்லாதவர்கள் பாமகவுக்கு வாக்களிப்பதில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. ஏன் இவங்களுக்கு வாக்களிக்கணுங்கிறது அது விடுதலை சிறுத்தைகள் மீது இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் ஜாதி எதிர்ப்பு வைத்தாலுமே கூட அவங்களையுமே ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய கட்சியாக பார்க்கக்கூடிய மனோபாவம் மற்ற ஜாதிகளிடம் இருக்கிறது. அப்ப இந்த அடையாளத்தின் அடிப்படையில் அந்த கட்சிகள் இருக்கிறது, பாமக சரி விடுதலை சிறுத்தைகள் சரி, மற்ற சாதிகளிடம் வன்னியர் மற்றும் ஆதி திராவிடர்கள் இல்லாத சாதிகளிடம் ஒரு தயக்கம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். அது தமிழ்நாடு முழுக்கவே இருக்கிறது. இவர் எப்படி இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் அப்படின்னா, கோட்பாட்டு அளவுலையோ சமூக நீதி அரசியல் சார்ந்தோ இல்லாம ஓட்டிங் பேட்டர்ன் வாக்கு சதவீத அடிப்படையில் அவர் எண்கள் அடிப்படையில் எழுதுகிற போது அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த மக்களவை தேர்தலில் விசிக 39.57% வாங்குறாங்க, அதிமுக 35.83% வாங்கி இருக்கிறாங்க. இது விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவே நிற்கிற போது இன்னும் அதிகமாகும். ஏன்னா அங்க விசிக நின்றதுனால வன்னியர்கள், திமுகவில் இருக்கிற வன்னியர்கள் கூட மாற்றி வாக்களிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அப்சர்வேஷனுக்கு வராரு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அந்த விழுப்புரம் மக்களவை தொகுதியை சொல்கிறார் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நின்றார். விக்கிரவாண்டியிலும் ரொம்ப குறைவான வாக்கு, விக்கிரவாண்டியை தான் அவர் சொல்றாரு. அந்த விழுப்புரம் மக்களவை தொகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது. அப்ப ஆனா அது விடுதலை சிறுத்தைகள் தான் அதிமுக விட பாமக விட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். வன்னியர்கள் அதிகமாக உள்ள ஒரு தொகுதி அப்படின்னு இவரே சொல்லுகிறார். ஆனா அங்க விடுதலை சிறுத்தைகள் தான் முதலிடத்துல இருக்கிறாங்க. 3வது இடத்துல தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். 2வது அதிமுக இருக்காங்க, 3வது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறப்ப அங்க தலித்துகளை தாண்டியும் திமுக கூட்டணியில் உள்ள மற்ற சாதிகளும் வாக்களித்ததுனாலதான் விடுதலை சிறுத்தைகள் முதலிடத்தில் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்துதான் இதுல பார்க்க வேண்டியது. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, விசிகன்றதுனால இந்த மார்ஜின் 3% இருக்கு,
திமுக களம் காண்பதனால இந்த மார்ஜின் 10 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விக்கிரவாண்டியில் அப்படின்ற இடத்துக்கு வராரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சொன்னது மாதிரி இப்ப அடையாள அரசின் அடிப்படையில் ஒரு கட்சிகள் வருகிற பொழுது அது பாமகவா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, மற்ற சாதிகளுக்கு அதுல வாக்களிப்பதிலே ஒரு தயக்கம் இருக்கிறதுங்கிறது உண்மைதான். கண்டிப்பா திமுக நேரடியாக நிற்கிற பொழுது அதற்கான வாக்குகள் இன்னுமே அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள், எல்லா சாத்தியங்களுமே இருக்கின்றன. ஆனா அதே நேரத்தில் இதே பாரு இன்னொரு பக்கம் பொறுத்து பார்த்தோம்னா பாமக தான் இப்ப பிஜேபி கூட்டணியில் நிக்க போகுதுங்கிறப்ப வன்னியர் அல்லாதார் வாக்குகள் முழுக்கவே திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். வன்னியர் வாக்குகள் முழுக்க திமுகவுக்கு போகாம இருக்காது. வந்து பாமக நிற்கிற பொழுது இதே இந்த ஃபார்முலாவை அடிப்படையில் வச்சு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, வேற ஏதாவது சாய்ஸ்ன்னு பாக்குறப்ப ஏடிஎம்கே நிக்கல அப்படிங்கிறப்ப திமுக கூட்டணிக்கு தான் அது அதிகமாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு வகையில பார்த்தோம்னா பிஜேபி கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவும் ஏற்படும். அங்க நீங்க சொல்ற இடத்துக்கு கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா, பாமகவே 2016 தனித்து போட்டியிட்டு 41,228 வாக்குகள் 23% 2016 வாங்குறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இடையே 9,513 தான் வாக்குகள் தான் வித்தியாசமா இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, பாமகவுக்கு இந்த சிக்கல் இருக்கு, வன்னியர் அல்லாத இதர பிற்படுத்தப்பட்ட சமூகம் வாக்களிக்கல. இப்ப அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரா பாமக வேட்பாளரா நிறுத்தல, தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை முன்மொழிந்து வருவதனால் நீங்க சொல்ற நுணுக்கமான இடம் மற்ற சாதி சமூக வாக்குகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அந்த இடத்துல பாஜக எதிர்ப்பா பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அப்படின்னு அவங்க அறிவிச்சாலுமே கூட அது கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராகத்தான் மக்களால் பார்க்கப்படும். இரண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அங்க என்ன பெரிய ஓட்டு சதவீதம் இருக்கிறது? பாமகவை தவிர நீங்க பிஜேபி எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது இவன் ஜான் பாண்டியன் கட்சி எடுத்துங்க, மற்ற எந்த கட்சிகள் தாமக எடுத்துங்க, எந்த கட்சிகளுக்கும் அங்க மிகப்பெரிய வாக்கு வங்கியே இல்லையே. பாமக வந்து முழுக்க முழுக்க பாமகவை நம்பி தான் நிற்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணினாலும். இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நிற்கும் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பா அண்ணாமலையால் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அன்புமணி அறிவித்து விட்டார். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நாங்க அங்கதான் நிக்க போறோம் அப்படிங்கறத அவங்க அறிவிச்சதுக்கு பிறகுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியை அறிவிக்கிறது. அப்படிங்கிறப்ப பாமக வந்து தன்னுடைய சாதி பலத்தை நம்பிதான் அங்கே நிற்கிறது. அப்படிங்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணியில மற்ற கட்சிகள் அங்கே எந்த அளவுக்கு பெரிய அளவில் வலிமையாக இல்லை. அப்படிங்கிறப்ப இது வந்து வெளிப்படையாக வந்து பாமக வெர்சஸ் திமுக கூட்டணி அப்படிங்கிற பார்வை தான். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பார்வை அங்க வந்து பெரிய வாய்ப்பு இருக்காது. இதுல இன்னொன்றும் கவனிக்க வேண்டியது, வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவரை தான் களம் இறக்கி இருக்கிறாங்க. அவர் தான் முன்பும் போட்டியிட்டு 23% வாங்கணும். நேரடியாகவே வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவரை நிறுத்தி இருப்பது பற்றி போகிற போக்கில் இந்த கட்டுரை சொல்லிட்டு போகுதுல, இதுல பாமகவோட வியூகமா நீங்க எதை பாக்குறீங்க? எப்படி வெளிப்படையாக அப்படி அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியில் அப்படி நிறுத்துறாங்கன்னு பாக்குறீங்க? இல்ல பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாங்க. இருந்தாலுமே நீண்ட காலம் இதுல தான் அவங்க நீடிப்பாங்களா அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கிறது முதன்மையானதாக இருக்கும். ஒன்று, தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி ஒரு மிக கடுமையான போட்டியை கொடுத்தார்கள். இப்ப அவங்கள பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலகட்டத்தில் வந்து தங்களுடைய சாதியை தாண்டி ஒரு பொதுவான அடையாள அரசியல் எல்லாம் அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதுல மிகப்பெரிய அளவில் வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தலித் அல்லாத எல்லா சாதிகளையும் இணைத்தெல்லாம் ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தினார் சமூக நீதி பேரவையெல்லாம். அதுவுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கவில்லை. அப்படிங்கிறனால மறுபடியும் சாதிய அரசியலுக்குள்ளதான் போய் பாமக வந்து முடங்கியது. இப்ப பாமகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புங்கிறது குறைந்தபட்சம் அந்த வாக்குகளையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுங்கிறது. இப்ப போன தர்மபுரி தேர்தலை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் அன்புமணியே தோல்வி அடைந்து விட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த தடவை வந்து கண்டிப்பா சௌமியா அன்புமணியை தோற்கடிக்க கூடாது மிகப்பெரிய அளவில் அவங்க வேலை செஞ்சாங்க. அதுல அவங்க தோற்றாலுமே கூட பெரிய கடுமையான ஒரு போட்டியை கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிலே வந்து 2 தொகுதிகள்ல தான் ஒரு கடுமையான போட்டி இருந்தது. அப்படிங்கிறப்ப ஒரு கடுமையான போட்டியை கொடுத்தார்கள். அப்ப இந்த ஓட்டை கன்சிடர் பண்ணி இதை வச்சுட்டு நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலை எப்படி நெகோசியேட் பண்றது அப்படிங்கிறது பாமக மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஒன்று, இந்த வரப்போகக்கூடிய இன்னும் 2 ஆண்டுகள்ல மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி தங்களை எப்படி நடத்துகிறது, தங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிற பொறுத்து தான் அவங்க பிஜேபி கூட்டணியில் வந்து நீடிப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க அதிமுக கூட்டணிக்கோ அல்லது தனியா ஒன்னு அன்புமணியே சிஎம் கேண்டிடேட்டாக அறிவித்து தனியா ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது அதிமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணிப்பதனுடைய காரணமே பாமக நாளைக்கு தங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். நேரடியாக பாமகவோட மோத வேண்டாம் என்பதை தவிர்ப்பதற்காக கூட அவர் இந்த தேர்தலை புறக்கணித்தார். நீங்க என கட்டுரையாளர் சொல்லாத இன்னொரு கோணத்தை எடுக்கிறீங்க. நம்மையே வந்து பாமகவை வந்து பகைத்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அப்படின்னு. ஆனா இப்ப முக்கியமான இடம் இந்த கட்டுரை பேசுவது ஏன் அதிமுக புறக்கணித்தது அதற்குள்ள கணக்கு அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2016 ஆண்டில் நடந்த தேர்தலில் தனிச்சே 23% வாங்கி இருக்கிறாங்க.
அதை அவங்க மெயின்டைன் பண்ணாலே நம்ம 3வது இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பு வந்துடும். அந்த 3வது இடத்தை தவிர்ப்பதற்கு இபிஎஸ் இப்படி ஒரு மூவும் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு பார்வையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படி உண்டாது? எனக்கு 2 விஷயம் அடிப்படையான ஒரு விஷயம். 2016 ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க மறுபடியுமே ஆட்சிக்கு வந்தார்கள். 2011-16 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு பிறகு 2016 தேர்தலிலும் அதிமுக வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டப்பல 2வது முறையாக ஒரு முதலமைச்சராக வந்தார். அதில் இன்னொன்றும் நீங்கள் சொல்வதில் கூடுதல் கவனம், அன்புமணியை தான் முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றம்னு சொல்லி வருகிறார். அது வட தமிழகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படும். ஆமா, அப்படி இருக்கிறப்ப ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆனதற்கு பிறகு இருந்த நிலைமையும் ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்த அதிமுகவும் ஒப்பிடுவது அப்படிங்கிறது அடிப்படையில் தவறான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவராக இருந்தார். நீங்க குறிப்பா தலித் வாக்குகளையே எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு கணிசமான தலித் வாக்குகள் அதிமுகவுக்கு போயிருக்கின்றன. இத்தனைக்கும் அவங்க பெரிய அளவில் தலித்துகளுக்கு ஒன்றும் பண்ணல. திமுக தான் அறிஞர்கள் உள்ளிட ஒதுக்கீட்டில் இருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் செய்தாலுமே கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தலித் வாக்குகள் கணிசமான அளவிற்கு அதிமுக போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய காலகட்டத்திற்கு பிறகு அவர் இருந்த எல்லா தேர்தல்களிலுமே தோல்வி அடைந்திருக்காங்க. 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாவற்றிலுமே தோல்வி அடைந்திருக்கார். அவர் ஒரு ஜெயலலிதா அளவுக்கான ஒரு கவர்ச்சிகரமான தலைவராக இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அது இந்த இப்ப வந்திருக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே அது பிரதிபலித்திருக்கிறது. இவர் 2016 கணக்கை வைத்து மட்டுமே நம்ம பார்க்க மாட்டாரு அப்படின்னு. ஆமா, அந்த கணக்கை வைத்து மட்டுமே இப்ப இருக்கக்கூடிய கணக்கை நம்ம பார்க்க முடியும். இதுல ஒரு விடுபட்ட ஒரு புள்ளியை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக ஜெயலலிதா நீங்க சொன்ன மாதிரி தலித் வாக்கு வங்கி வராம இருக்கிறது. ஒரு கட்டத்தை நீங்க ஓட்டிங் பேட்டர்னை பாக்குறப்ப அதிமுக அதிதீவிர பாமக எதிர்ப்பு நிலைப்பாடை எடுக்கிறாங்களே. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சிறைக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்னதிலிருந்து அந்த எதிர்ப்பு புள்ளியிலிருந்து வட தமிழகத்துல தலித் வாக்கு வங்கி அதிமுகவுக்கு போனதை நம்ம புள்ளி விவரங்கள் அடிப்படையிலும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, பாமகவை எதிர்கொள்வதற்கு அதிக வன்னியர் வேட்பாளர்களை நிறுத்துற ஸ்ட்ராட்டஜியையும் ஜெயலலிதா அவர்கள் கடைபிடிச்சதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பகுதியையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் இல்லையா? கண்டிப்பாக நம்ம அது கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய காலகட்டத்துக்கு பிறகு இந்த தலித் ஓட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கான எந்த அறிகுறியுமே அதிமுக இல்லை. அது எந்த ஒரு தலித் ஆதரவு நிலைப்பாடுங்கிறத எங்கேயுமே அவங்க வெளிப்படுத்த விசிக முழுமையாக திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அது மட்டுமே ஒரு காரணம் நான் நினைக்கல. இன்னொன்னு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுல எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதாவுக்கு ஒரு கவர்ச்சி அடிப்படையில் வாக்குகள் அப்படிங்கிறது தலித்துகள் மட்டுமல்ல, நரிக்குறவர் உட்பட பல்வேறுபட்ட விளிம்பலை சமூகம் போனது. ஆனால் அடுத்தடுத்த தலைமுறை அந்த கவர்ச்சி என்பது குறைகிறத நம்ம பார்க்கிறோம். அது பின்னால விஜயகாந்துக்கு போகுது, ஈவன் விஜய்க்கு கூட போலாம்னு வச்சுக்கலாம். பட் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கவர்ச்சி என்பது குறைகிறது. அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்து படித்த ஒரு தலைமுறை உருவாகிறப்ப வேற வேற அரசியல் முன்னெடுத்தப்படுகிறதுங்கிறப்பதான் அதிமுகவுக்கான அந்த வாக்கு வங்கிங்கிறது குறைகிறத பார்க்கிறோம். ஓகே, இன்னொன்று முக்கியமான இடம் இபிஎஸ் வியூகம் பற்றி பேசுறப்ப கடைசி பத்தியில் அதை பத்தி பேசுறார். பாமகவை திமுக நேரடியா எதிர்கொள்ள போகிறது. இப்ப அதிமுக தேமுக புறக்கணிப்பது, அந்த வாக்குகள் போகாம புறக்கணித்தல், அல்லது அந்த வாக்குகள் ஒருவேளை திமுகவுக்கு போனா பாமகவுக்கு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி விட முடியும் அப்படின்னு இபிஎஸ் நினைக்கலாம்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரு இல்லையா? ஏன்னா பாமக நாளைக்கு நமக்கு நெருக்கடியா வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கும் இதில் இருக்கின்றார். அதை எப்படி பாக்குறது? கண்டிப்பா தான் நான் முதலே சொன்னது மாதிரி பாமக 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த கதவுகளை இப்போ நம்ம இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் அடைத்து விடக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். 2வது, இதுல இந்த கற்றையை தாண்டி ஏன் இதை அவர் புறக்கணிக்கிறாங்கிறதுக்கு நான் என்ன மிக முக்கியமா நினைக்கிறேன்னா, இப்பதான் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்திருக்கிறது. அதிமுக பலவீனமடைந்திருக்கிறது, தோற்றெடுக்கிறது. அடுத்த ஒரு மாதத்துல இந்த தேர்தலில் போட்டிட்டா கண்டிப்பா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தெரியும். அப்படி வெற்றி பெற்று தோல்வி அடைந்தால் அது இன்னுமே அதிமுக பின்னடைவுக்கு உள்ளாக்கும். இன்னொன்னு, இந்த தேர்தலை வெற்றி பெற்ற அதிமுக வெற்றி பெற்றால் கூட, தேர்தலை போட்டிட்டு அதிமுக வெற்றி பெற்றால் கூட ஆட்சி மாற்றம் நடைபெற போவதில்லை. அப்ப இந்த தேர்தலை வெற்றி பெறுவதுங்கிறது அதிமுகவுக்கு எந்த விதமான கெயினையுமே தரப்போவதில்லை. அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இதை ஒத்தி போடுவோம், தோல்வியை ஒத்தி போடுவோம். இன்னும் 2 வருடம் இருக்குது, அதுக்குள்ள கட்சியை பலப்படுத்துறது, மற்ற ஆட்களை சரி பண்ணுவது, இந்த விஷயங்களை பண்ணுவோம். இன்னொன்னு, பாமகவுக்கான ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையுமே நம்ம உருவாக்குவோம். அப்படிங்கிறதா மிக முக்கியமான நோக்கம் நினைக்கிறேன். நிறைவாக சுருக்கமா சொல்வது, இது மாதிரியான கட்டுரைகள் எண்கள், சாதிய கணக்குகள் அப்படின்னு, ஆனா அதை தாண்டிய ஒரு அரசியல் நுட்பமா ஓடிட்டே இருக்குல்ல, ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் அப்படின்னு.
அது இது போன்ற கட்டுரைகள்ல விடுபடுகிறதா? ஏன்னா தொடக்கத்துல தொட்டீங்க, அதையே சொல்லி உங்கள் நிறைவு பார்வையை சம்ம பண்ணலாம். கண்டிப்பா அது இருக்கிறது தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தேர்தலை முழுக்க முழுக்க சாதிய ரீதியாக மட்டுமே நம்ம அணுகிவிட முடியாது. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் இப்போ முதலே சொன்ன மாதிரி தலித்து வாக்குகள்ங்கிறது போனதுக்கு ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு போனதுக்கான ஒரு காரணம் இருக்கலாம். பின்னால அதுல வேற ஒரு படித்த தலைமுறை வருகிற பொழுது வேற காரணங்கள் வருகிறதுங்கிறத பார்க்குறோம். அப்ப அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இருந்து ஆரம்பித்து அங்க ஏற்படக்கூடிய வளர்ச்சி மாற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் தீர்மானிக்கிறத தவிர இன்னொன்று வாக்களிக்கூடிய எல்லா மக்களுமே தங்களுடைய சாதிக்காரன்னு பார்த்து வாக்களிப்பதில்லை. அப்படின்னா ஜனநாயகம் என்பது மீது நம்ம நம்பிக்கை இழந்து விடக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது. நன்றி சுகுணா திவாகர்.